இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் கூட்டணி தொடர்பாக இன்று பேசியிருப்பது பெரும் ஒரு அதிர்வலையாக பார்க்கப்படுது. கூட்டணியில் பங்குங்கிறது தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்களும் அந்த கூட்டணியில் இருக்கீங்க, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? எங்கள் கட்சியை பொறுத்தவரை கூட்டணியில் பங்கு என்கிற கொள்கை முடிவு எதுவும் எங்களிடம் இல்லை. நாங்கள் எங்களுக்குரிய இடங்களை கேட்டு பெறுவோம், வெற்றி பெறுவோம். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் பலமுனை போட்டி சூடு பிடித்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பலரும் சொல்லி கூட்டணி கட்சிகளை அழைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு திமுகவுக்கு ஒரு சலசலப்பு நீண்ட நாட்களாக நீண்டு வருது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து காங்கிரஸ் திமுக கிட்ட ஒரு பிளவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? ஒருபோதும் பிளவை ஏற்படுத்தாது என்று நாங்கள் நம்புகிறோம். பிஜேபி தான் பேராபத்து, பிஜேபியை வீழ்த்தியாக வேண்டும். அதற்கு எங்கள் தோழமை கட்சிகள் மிக உறுதியாக இருக்கிறோம். உரையாடல் இயல்பு ஜனநாயகத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான உரையாடல் கூட்டணியை நெருக்கடிக்குள்ளாக்கிவிடும் என்று நாங்கள் நம்பவில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமாக இருக்குது, மற்றவங்க நடக்கிறது நடக்காதுங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் வேலுசாமி போன்றோர் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத தொடர்ந்து வெவ்வேறு வடிவங்களில் கருத்தாக பகிர்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் என்று பேசியிருக்காரு. இது ஒரு பிணக்கம் இணைப்பு இருக்காதா? நாடு ஜனநாயக நாடு, ஜனநாயக கருத்துக்கள் பல திசையிலிருந்து வரும். ஒவ்வொன்றுக்கும் எதிர்வினை, ஒவ்வொன்றுக்கும் நேர் எதிர்கருத்து என்று அந்த வார்த்தைகள் மீதே நாம் பயணம் செய்வதை தவிர்த்து விட்டு பிஜேபி ஒரு பேராபத்து, பிஜேபியை வீழ்த்த வேண்டும், திமுக கூட்டணி வெல்ல வேண்டும் என்கிற அந்த ஒற்றை புள்ளியை நாங்கள் எல்லோரும் யாவற்றையும் கடந்து மிக உறுதியாக ஒன்றிணைவோம். அந்த நம்பிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. கூட்டணியில் பங்கு தமிழ்நாட்டில் ஒத்து வராதுன்னு முதல்வர் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. ஆனால் ஆட்சியில் பங்கு வேணுங்கிறத காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ந்து பிரதிபலிச்சுட்டு வராங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி முடிவில் இருக்கீங்க? காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்கப்படுது? காங்கிரஸ் முடிவு அது அவர்களுக்கான கருத்து, அவர்களுக்கான ஜனநாயக இடம். அது எங்களை பொறுத்தவரை நாங்கள் திமுக கூட்டணியில் கொள்கை கூட்டணியாக கருதி மிக உறுதியாக இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கான கூட்டணி இது. ஒன்றியத்தில் அதிகார குவியலுக்கு எதிரான கூட்டணி இது. ஜனநாயகத்தின் விழுமியங்களை பாதுகாப்பதற்கான கூட்டணி இந்த கூட்டணி. எனவேதான் தமிழக முதல்வர் தமிழ்நாடு வெல்லும் என்கிறார். நாங்களும் அதை மறுமொழி செய்கிறோம். தமிழகம் வெல்லும், திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்லும். ஆட்சியில் பங்கு தராததுனால திமுக கூட்டணியிலிருந்து ஒருவேளை காங்கிரஸ் வெளியில் போனால் அந்த திமுக கூட்டணி வலுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தலை சந்திச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுபோல் ஆருடங்கள் இது போன்ற கணிப்புகள் கடந்து திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழக அரசின் நலத்திட்டங்கள் எங்களுக்கு கூடுதல் பலம். அதைவிட கூடுதல் பலம் தமிழ்நாட்டு மக்களின் ஒற்றுமை உணர்வு, ஒற்றுமை சிந்தனை. திருப்பரங்குன்றமே அதற்கு சான்று. தமிழக மக்கள் ஜாதி மத அரசியலை சுமந்து வருகிறவர்களை நிராகரிப்பார்கள். பதற்ற அரசியலுக்கு இங்கே இடம் இல்லை. நல்லிணக்கம் தான். தமிழே ஒரு நல்லிணக்க பூமி தான். எனவே இது எங்களுக்கு கூடுதல் பலம். எனவே தான் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், பிரம்மாண்டமான வெற்றியை நாங்கள் பெறுவோம். கூட்டணியின் பங்கு இல்லை அப்படிங்கிறத காங்கிரஸ் சொல்லி வெளியில் போனாலும் வெற்றி பெறுவதில் உறுதிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா? தேகமே இல்லாமல் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவோம், வரலாறு காணாத வெற்றியை பெறுவோம். ஏனென்றால் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் இப்போது நடைபெற இருக்கிற தேர்தல் ஒன்றிய அதிகார குவியலுக்கும் மாநில உரிமைகளுக்குமான போர். இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பதற்கும் அதை சிதைப்பவர்களும் நேர் எதிராக நின்று நடத்துகிற போர் இது. எனவே ஜனநாயகம் தான் நிறைவில் வெல்லும், மாநில உரிமைகள் தான் நிறைவில் வெல்லும். நாங்கள் வெல்வோம். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி வெல்லும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் வீரகுமார்.